கடிதத்தில் இருந்த வெறும் 4 வரிகள் அவளது மொத்த வாழ்க்கையையும் தலைகீழாக மாற்றியது. மழைக்கு பிறகான மல்லிகை. அத்தியாயம் 4. எல்லையில் இருந்து வந்த ஒரு கடிதம். காஷ்மீர் எல்லை. இரவு 11:40. பனிக்காற்று முகத்தை கிழித்தபடி வீசியது. 0க்கும் கீழே வெப்பநிலை. தூரத்தில் துப்பாக்கிச் சத்தம். எல்லை காவல் கோபுரத்தின் மீது நின்றிருந்தான் மேஜர் அர்ஜுன் தேவன். அவனது கண்கள் எல்லையை பார்த்தன. ஆனால் அவனது மனம் மட்டும் சென்னையில் இருந்தது. சார், லெப்டினன்ட் ராகுல் அருகே வந்தார். வீட்டுக்கு போன் பண்ணலையா? அர்ஜுன் சிரித்தான். அம்மாவிடம் பேசிட்டேன். வேற யாருக்காவது? அவன் பதில் சொல்லவில்லை. சில வினாடிகள் கழித்து பாக்கெட்டில் இருந்து ஒரு சிறிய மல்லிகை பூவை எடுத்தான். அது கன்னிமரா நூலகத்தில் அனன்யாவின் புத்தகத்தில் இருந்த பூ. அது இப்போது காய்ந்திருந்தது. ஆனால் அவன் அதை தூக்கி எறியவில்லை. சென்னை, காலை 8. அனன்யா சமையலறையில் காலை உணவு தயார் செய்து கொண்டிருந்தாள். சூர்யா டைனிங் மேசையில் லேப்டாப்புடன் இருந்தான். இன்று மாலை டெல்லி கிளம்புறேன். எத்தனை நாள்? 4 நாள். அனன்யா தலையசைத்தாள். சரி, அவ்வளவுதான். ஒரே வீட்டில் 2 மனிதர்கள், ஆனால் 2 தனித்த உலகங்கள். கதவு மணி ஒலித்தது. குரியர் மேடம். அனன்யா கையெழுத்திட்டாள். ஒரு பழுப்பு நிற உரை. அதில் ஃப்ரம் இந்தியன் ஆர்மி போஸ்டல் சர்வீஸ். அவளது இதயம் வேகமாக துடித்தது. அவள் மெதுவாக உரையை திறந்தாள். அதற்குள் ஒரு சிறிய வெள்ளை காகிதம். அன்புள்ள அனன்யா, எல்லையில் ஒவ்வொரு இரவும் அமைதியாக இருப்பதில்லை. ஆனால் சில மனிதர்களின் நினைவுகள் மட்டும் மனதுக்கு அமைதியை கொடுக்கின்றன. நீங்கள் தனிமையை பற்றி சொன்ன அந்த நாள் நான் மறக்கவில்லை. உங்களுக்காக அல்ல, நீங்கள் மீண்டும் சிரிக்க வேண்டும் என்பதற்காக இந்த கடிதம். அர்ஜுன். அனன்யாவின் கண்கள் நனைந்தன. அது காதல் கடிதமில்லை. அது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனின் வலியை புரிந்து கொண்டதை சொன்ன சில வரிகள். அவள் அந்த கடிதத்தை மீண்டும் மீண்டும் வாசித்தாள். அந்த நேரத்தில் சூர்யா அறைக்குள் வந்தான். யாருடைய கடிதம்? அனன்யா திடுக்கிட்டாள். நூலகத்திலிருந்து என்று சொல்லிவிட்டு கடிதத்தை விரைவாக மூடி வைத்தாள். சூர்யா அவளை சில நொடிகள் கவனித்தான். முதல் முறையாக அவள் ஏதோ மறைக்கிறாள் என்ற உணர்வு அவனுக்குள் தோன்றியது. அதே இரவு, காஷ்மீர், பாதுகாப்பு ரோந்து. அர்ஜுன் தனது குழுவுடன் முன்னேறிக் கொண்டிருந்தான். திடீரென்று, சார், மூமெண்ட் அட் 2 o'clock. ஒரு வீரன் கத்தினான். அடுத்த நொடி டடடடடடட் துப்பாக்கி சத்தம். எல்லை முழுவதும் அதிர்ந்தது. அர்ஜுன் உடனே கத்தினான், கவர், அனைவரும் பொசிஷன் எடுங்க. குண்டுகள் பறந்தன. பனி சிதறியது. இரவு முழுவதும் போரின் சத்தம். அதே நேரத்தில் சென்னையில் அனன்யா தனது படுக்கையறையில் அந்த கடிதத்தை மார்போடு அணைத்தபடி தூங்க முயன்றாள். அவளுக்கு தெரியாது, அந்த நிமிடத்தில் அந்த கடிதத்தை எழுதிய மனிதன் உயிருக்கும் மரணத்திற்கும் நடுவே போராடிக் கொண்டிருக்கிறான். அத்தியாயம் 4. முடிவு. அடுத்த அத்தியாயம். அவன் உயிரோடு இருக்கிறானா? ஒரு தொலைக்காட்சி செய்தி, ஒரு இராணுவ மோதல் மற்றும் அர்ஜுனின் பெயரை பற்றிய குழப்பமான தகவல் அனன்யாவின் மனதை தலைகீழாக மாற்றுகிறது. அதே சமயம் சூர்யா தனது மனைவியின் மனதில் ஏதோ மாறிவிட்டதை உறுதியாக உணர ஆரம்பிக்கிறான்.